சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்வர் இப்ப எங்க இருக்காரு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு, இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்காரு. இதெல்லாம் இது பேச்சு சில ஆழ்ந்த தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன செய்யறது, சிரிச்சு ஆத்திக்கிற வேண்டியதான். அந்த நிதி மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு. தேவைன்னா ஐயா துரைமுருகன் போறாரு, தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க, இப்ப தேவைன்னா ஐயா போயிருக்காங்க. இப்ப நீங்க ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கு, நம்ம ஒரு பேசி ஒரு முடிவுலாம். இந்த சோதனை, இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது. ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா? தெரியாது. அங்க சோதிச்சியா அதுல என்ன எடுத்த? அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார், இவ்வளவு நகை வச்சிருந்தார், இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடா ஒரு 1000 கோடி வச்சிருந்தாப்ல, இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு. நீ பாட்டுக்குள்ள போறா, உள்ள போறத சொல்லிட்டு போறா, அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது, என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி நீங்க, ஒரு வாரம் கழிச்சு வெறும் 1000 கோடி நீங்க. அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே இதே டாஸ்மார்க் இது அராக் இதுல தான் கைது பண்ணீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்க ஒன்னும் நடவடிக்கை இல்லை? ஏன் இல்ல? டாஸ்மார்க் அந்த ஆட்சியர் விசாரணை வீட்டுல குடும்பத்தையே கூட்டி கொண்டு விசாரிக்கிறீல்ல, இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தரை கூட கூட்டி கொண்டு விசாரிக்கலையே. என்ன புரியுது? நீங்க யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு 2 முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேரும் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்சே. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடின்னு. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போல, நிதிஷ்குமார் கூட போல. இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதுல பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி, அதுல 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்னு ஐயா தம்பிதுரை, இன்னொரு சிவி சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல. கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 7 பேர் கொண்ட குழுல போரை நியாயப்படுத்தி பேச, அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க? அவன் எப்படி உள்ள வந்தது தெரியல. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல, சுட்ட உடனே டாப்புன்னு ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, செத்தது மட்டும்தான் தெரியுது. அது எப்படி? அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல, நியாயப்படுத்தணும்ல. நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க. என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது? நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும்? என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன், அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விளக்களிக்கணும்? விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம், அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க. அதையும் பேசுவீங்களா? குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா? இதுல 26 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான், அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான், அதை பேசுவீங்களா? ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள். இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது. என்ன நடவடிக்கை இருந்தது? அந்த கட்சியில வாடகை வாய்கள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க? பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க, எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் ஆணையம் எல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க? இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா? அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம், அது நியாயம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவன் பேசுனா அது பெரிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்க. எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? கட்சி அவருது, ஆட்சி யாருது? கட்சி அவரது நீக்கிட்டாரு, ஆட்சி யாருது? ஆட்சி யாருது சொல்லுங்க. அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்சியே சாராய வித்த காசு, போதைப் பொருள் வித்த காசுல தான் நடக்குது. ஆட்சி அதுல தான் நடக்குது. இதை போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் கேள்விப்பா. அதுதான் தெரிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன? நல்லது, இடிங்க. ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குறேன் பாருங்க. நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள், இயற்கையின் ஆர்வலர்கள், நீங்க எல்லாம் கவனிங்க. அரை எங்களும் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல், புவியியல் எல்லாம் தான் சொல்லுது. இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது. 30 அடி 40 அடி மண் வெட்டிக்கிட்டால்னதே குற்றம்னு சொன்ன நாடு, இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி அள்ளி தனியா குளம் வெட்டுறா, ஏரி வெட்டுறான்னா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இவங்க தான். ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திண்டு 32 ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான். அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர் தான். என்னோட வாங்க வைகை, என் ஊர்ல தான் ஓடுது பரமக்குள்ள. அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல், ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம், சின்னதா வருது, மண் வெட்டிக்கிட்ட இழுத்து அதுல ₹1 கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம். இன்னைக்கு எங்க ஆத்துல மண் இல்லை, கருவ மண்டி கிடக்குது. எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் ஓடுற காவாயா மாறிடுச்சு வைகை. இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறது சாய கழிவு, எல்லா ஆலை கழிவு கொட்டுவது ஒரு கழிவு ஏரியா, ஒரு காவாயா மாறிடுச்சு. இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா? மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறீங்கள. மழை இல்லைன்னா மழை பெற முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க. ஆறு எங்கிருந்து வருது? ஆறை பிரசவிக்கிற தாய் எது? பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி வருது, அருவி தான் ஆறை உருவாக்குது. ஆறை பத்தி பேசுற, மலையை நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க. நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஷர் வச்சிருக்கிறாரு, 500 டிப்பர் ஓடுது. நீங்க எல்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள், செல்வந்தர்கள், சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள். நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு? 950 டிஎம்சி மழை, மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 டிஎம்சி, 4000 டிஎம்சி. எங்க அந்த நீர்? 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு, கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும்னு பேசுற அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்ட. நீ கடல் நீரை சுத்திகரிக்க 50,000 கோடி, 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டி இருந்தா எவ்வளவு நீர்த்தேக்கம் உருவாக்கியிருக்க? 50,000 கோடிக்கு. ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர்ல எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறது. தீர்வு அதிகாரம்ங்கிறது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு, அதுல கண்ணீர் இல்லை. அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுடா, கண் இருக்குடா, அது பார்க்கும், ஆனால் அது கண்ணீர் வராதுறாங்கிறான். அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான். அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிதிச்சு நசுக்கும், அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம். இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஆற்றுக்கு பக்கத்திலேயே குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கு. சிலதுக்கு பட்டா இருக்கு, சிலதுக்கு பட்டா இல்ல. இடம் ஒதுக்கல. அவர் சொல்றாரு இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்ட் இடம் இல்லைன்ற. ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மறைமலை நகர்ல தைலாபுரங்கிற ஒரு பகுதியில கொடுத்துருக்கோன்ற. அது தென்னரசன் எங்கால் சொல்றாரு, அது 100 இது இருக்கும், ஒரு 2 பேர் ஒருத்தர் 2 பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினங்கிற. அதுல 10 பேர் 12 பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும்? அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க. மக்களை பத்திரமா வாழ்விடம். பெருந்தலைவர் காமராஜர் வகை அணையை கட்டும்போது 20 கிராமத்தை காலி பண்றாங்க. அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடுங்க அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு. மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை செஞ்சார். ஆனா அவன் தலைவன், அவன் ஆட்சியாளர், அதனால நடக்குது. இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லையே. இந்த குடியிருப்புகள்ல இடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே குடியிருப்பு பட்டம் வழங்கப்பட்டிருக்கு, சிலருக்கு வழங்கப்படல. மாநகராட்சி ஆணையர் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதெல்லாம் வந்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட இடங்கள் சொல்லிட்டு நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க. இல்ல இப்ப நீங்க இது ஒரு சீரமைக்கிறீங்க. இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை, அந்த நதி, அந்த ஆறு ஓடுற, இந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீடை கட்டிட்டாங்க, மொத்தமா இது ஆக்கிரமிப்பு. இது குடிமனை பட்டா, குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படல, பக்கத்து வீடு. இதை இடித்து இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? எப்படி வருது? அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா, இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா? அப்ப இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு?